ஓர் அழகிய மரப்பெட்டியில் பென்சில் ராஜா இருந்தான். பென்சிலின் தலை எப்போதும் கூர்மையாக முனையிலே மினுமினுவென்று இருக்கும். பென்சில் ராஜாவுக்கு உலகிலேயே மிகவும் பிடித்த வேலை நோட்டு புத்தகத்தில் புதிய கனவுகளையும் கற்பனைகளையும் உருவாக்குவதுதான். ஒரு நாள் பெட்டியில் இருந்த மற்ற பேனாக்களும் வண்ணக்குச்சிகளும் பென்சிலை பார்த்து சிரித்தன. பேனா, ராஜா, நீ எழுதும்போதெல்லாம் தேய்ந்து கொண்டே போகிறாய். ஒரு நாள் நீ சின்னஞ்சுறு துண்டாக மாறிவிடுவாய். எங்களைப் பார், நாங்கள் மை தீரும் வரை அப்படியேதான் இருப்போம். வண்ணக்குச்சி, ஆமாம், உனக்கு பயமில்லையா? நீ எவ்வளவுக்கவ்வளவு எழுதுகிறாயோ அவ்வளவுக்கவ்வளவு உன் உயரம் குறைந்து கொண்டே போகிறதே. பென்சில் ராஜா அமைதியாக அவர்களை பார்த்தான். பின்னர் கூர்ப்புலி கம்பீரமாக கூறினார், நான் தேய்வது உண்மைதான். ஆனால் நான் தேயும் ஒவ்வொரு முறையும் இந்த பக்கங்களில் ஒரு புதிய கலையை உருவாக்குகிறேன். ஒரு புதிய பாதத்தை எழுதுகிறேன். ஒரு புதிய கனவிற்கு கோடு போடுகிறேன். என் உயரம் குறையலாம், ஆனால் நான் படைக்கும் உலகத்தின் உயரம் வானத்தை தொடும். அதை கேட்ட மற்ற பேனாக்களும் வண்ணக்குச்சிகளும் கூர்ப்புலியும் தன்னலமற்ற குணத்தையும் தன் திறமையின் மதிப்பையும் உணர்ந்து தலையசைத்தன.